ஹாய் வெல்கம் டு ஆதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான பன்னீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் வீட்டிலே செஞ்சனால ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். லிங்க்கு தரேன், நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம தூவிக்கலாம். தோசை தவா சூடானதும் நம்ம தோசை மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக முருகலாக ஒன் சைடு வந்து வேக வச்சுக்கலாம். மேலாவில் வந்து நெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்கோங்க. நம்ம பன்னீர் செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப் எடுத்து ஓரமாக சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்த பிறகு நமக்கு வந்து மடிச்சுக்கலாம். நல்லா தோசை கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து கோகோனட் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.